பாண்டவர்கள் துவைதவனத்தில் இருந்தபோது ஒரு பிராமணர் அவர்களிடம் ஓடி வந்து ஒரு மானின் கொம்பில் தனது ஆரணியை பிடித்துக்கொண்டு ஓடினார். அது இல்லாமல் தன்னால் அக்னியை ஏவ முடியாது என்பதால் அதை தன்னிடம் கொண்டு வந்து தரும்படி அவர்களிடம் கேட்டார். அவருக்கு உதவ விரும்பிய பாண்டவர்கள் அந்த மானை பிடிப்பதற்காக துரத்திச் சென்றனர். இருப்பினும் அந்த மான் வேகமாக ஓடி அடர்ந்த காட்டிற்குள் நுழைந்து மறைந்துவிட்டது. மிகவும் தாகமாக இருந்த பாண்டவர்கள் ஒரு மரத்தின் கீழ் அமர்ந்து தண்ணீர் கொண்டு வர நகுலனை அனுப்பினர். நீண்ட நேரமாகியும் நகுலன் வராதைக் கண்டு சகாதேவன், பின்னர் அர்ஜுனன், அதன்பின் பீமசேனன் சென்றனர். யாரும் திரும்பி வராததைக் கண்டு கவலையடைந்த யுதிஷ்டிரன் ஏரிக்குச் சென்றபோது தன் சகோதரர்கள் கரையில் இறந்து கிடப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். இது என்ன அதிசயம்! என் சகோதரர்கள் அனைவரும் இந்த ஏரிக்கரையில் உயிரற்று கிடக்கிறார்களே. அவர்கள் அனைவரும் அறநெறி சார்ந்தவர்களும் மிகுந்த வலிமை படைத்தவர்களும் ஆவர். இதற்கு யார் காரணம்? ஓ யுதிஷ்டிரரே, இங்கு கண்டவீர். நான் ஒரு நாரை. இந்த ஏரியிலுள்ள மீன்களை உண்டு நான் பிழைத்து வருகிறேன். என் கேள்விகளுக்கு பதிலளிக்காமலேயே நீர் அருந்த முயன்றதால் சகோதரர்களை நான் கொன்று வீழ்த்தினேன். நீர் மட்டும் என் கேள்விகளுக்கு செவிசாய்த்து அதற்கு பதிலளித்த பின்னரே உமக்கு தேவையான நீரை அருந்த வேண்டும். இல்லையேல் சகோதரர்களுக்கு நேர்ந்த அதே கதியே உமக்கும் நேரும். என் சகோதரர்கள் ஏதோ ஒரு சாதாரண பறவையின் கையால் மடியக்கூடியவர்கள் அல்லர். நீர் ஒரு நாரையாகவும் இருக்க முடியாது. நீர் யார்? ஒரு சித்தரா, ஒரு யட்சரா, ஒரு கந்தர்வனா, அல்லது ஒரு தேவனா? உமக்கு என்ன வேண்டும்? உண்மையை உரைப்பீர். ஆம், நான் ஒரு நாரே அல்லன். நான் ஒரு யட்ச அரசன். உமக்கு நீர் வேண்டுமாயும் என் கேள்விகளுக்கு நீர் சரியான முறையில் பதிலளிக்க வேண்டும். கேள்விகளை கேளும் யட்சராஜரே. என்னால் இயன்றவை நான் உமக்கு பதிலளிக்கிறேன்.